ஆஸ்ட்ரோ டுடே நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சிம்ம ராசிக்கார நேயர்கள் அனைவருக்கும் 2021ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரப்போகின்ற புத்தாண்டு உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறது என்று இன்று நாம் பார்ப்போம். வரப்போகின்ற இந்த புத்தாண்டானது உங்களுடைய ராசிநாதனாகிய சூரிய பகவான் குருவினுடைய வீட்டில் புதனோடு சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் எந்தவித காரியமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆண்டாக இருக்கப் போகிறது. உங்களுக்கு 5-8 குரு பகவான் ஆனவர் 6ஆம் இடத்தில் நீசபங்கம் பெற்று உள்ளதால் பழைய கடன்கள் ஒவ்வொன்றாக அடைபடக்கூடிய காலங்களாக இந்த சமயம் இருக்கும். அதுபோல பழைய கடன்கள் அடைத்த பின்பு புதிய கடன்கள் வாங்குவதற்கான சூழ்நிலையும் உருவாகக்கூடும். அதுபோல சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிலையான வேலையாட்கள் அமைவதில் சிக்கல் ஏற்படும். அதுபோல தனியார் தொழில் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் சக ஊழியர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பழைய பார்ட்னர்ஷிப் விலகி புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கப்பெறும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் இச்சமயம் மிகுந்த அக்கறை கொள்வது சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடும். சிறிது உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடும். அதுபோல பிள்ளைகள் இந்த சமயத்தில் உங்களுடைய பேச்சுக்களை மீறி தன்னுடைய சொந்த விருப்பத்திற்கு போல நடக்கக்கூடிய காலங்களாகும். தங்கள் சிம்மராசிக்கார நேயர்களினுடைய குழந்தைகள் தங்கள் விருப்பம் போல மன வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய காலங்களாக இருக்கும். அவர்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் செலவு செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலகட்டம் இருக்கும். அதுபோல சிம்மராசிக்கார நேயர்கள் கணவனாக இருந்தால் மனைவியின் சொல் பேச்சை கேட்டு நடப்பதும், மனைவியாக இருந்தால் கணவனுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பதும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களையும் நற்பலன்களையும் கொடுக்கும். இதுவரை உங்களுக்கு சாதகமற்ற பலன்களாகவே இருந்தது. அதுபோல குரு பகவான் ஆனவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து அதிசாரமாக ஏப்ரல் 4ஆம் தேதி பெயர்ச்சியாகி கும்பத்தில் இருக்கும் சமயம் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்த அசுப பலன்கள் மாறி சுப பலன்கள் நடைபெறக்கூடிய காலங்களாகும். கும்பத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியையே பார்ப்பதால் அந்த சமயம் உங்களுக்கு அதுநாள் வரை தடைபட்டு கொண்டிருந்த தொழில் மேன்மை, பார்ட்னர்ஷிப்பில் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைப்பது போன்ற அனைத்து விதமான நல்ல நற்பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களோட தேக ஆரோக்கியத்திலும் நல்ல விதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டிலேயே குடியுரிமை பெற்று வாழும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எல்லா விதமான ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது. அதே போல சிம்மராசிக்கார நேயர்கள் இதனால் வரை திருமணமாகாமல் தள்ளி கொண்டே போய் கொண்டிருந்த சிம்மராசி நேயர்களுக்கு வருகிற ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் திருமண வாழ்க்கை கைகூடும். அதே போல குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு ஏப்ரல் 4க்கு பிறகு ஏப்ரல் 4 முதல் செப்டம்பருக்குள்ளாகவே உங்களுக்கு குழந்தை பேறு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த 2021ஆம் ஆண்டு உங்களுக்கு கலைத்துறையில் ஏற்றங்களும் புது மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்க போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், உங்கள் குலதெய்வம்.